ஸோ கிளாஸ் 11 மேக்ஸ் சமச்சீரில் இருக்கிற ப்ராப்ளமில் ஒரு ப்ராப்ளம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 3.10 இருக்கிற கொஸ்டின் நம்பர் 8. ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு குளத்தின் அகலத்தை கிழக்கிலிருந்து மேற்காக சரியாக அளவிட முடியாத போது அதை கண்டறிய விளைகிறார். பி என்ற புள்ளியிலிருந்து குளத்தின் கிழக்கு பகுதியின் முனை 8 கிலோமீட்டர் தொலைவிலும் அதே சமயத்தில் மேற்கு பகுதியின் முனை 6 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. பியையும் கிழக்கு பகுதியின் முனை இணைக்கும் கோட்டிற்கும் பியையும் மேற்கு பகுதியின் முனையையும் இணைக்கும் கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் 60 டிகிரி எனில் குளத்தின் அகலத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது இங்கிலீஷ் மீடியம் புக்கில் ரிசர்ச்சர் வாண்ட்ஸ் டு டிட்டர்மைன் த விட்த் ஆஃப் எ பாண்ட் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் which cannot be determined by actual measurement. From a point P, he finds the distance to the easternmost point of the pond to be 8 km, while the distance to the westernmost point from P to be 6 km. If the angle between the two lines of sight is 60 degree, then find the width of the pond. ஸோ முதல் இதுக்கு டயக்ராம் ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கிடுவோம். என்ன கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா, முதல் ஒரு பாயிண்ட் பி. ஸோ இந்த சைடு ஒரு டைரெக்ஷன், அப்போ அனதர் சைடு ஒரு டைரெக்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ அவர் சொன்ன மாதிரி இது வந்து ஈஸ்ட், இது வந்து வெஸ்ட்டு. நமக்கு இப்போ என்ன சிம்பிள் டயக்ராம், இந்த டிஸ்டன்ஸ் என்ன செய்கிறாருன்னா 8 கிலோமீட்டர், அப்புறம் இந்த டிஸ்டன்ஸு 6 கிலோமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய மீனிங்காக ஆக்சுவலாக இது வந்து ஈஸ்ட்னு வரும், இது வெஸ்ட்டுன்னு வரும். அந்த ரிசர்ச்சர் வந்து இங்கே இருக்கிறார், பாயிண்ட் பியில் இருக்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த லெட்டர். நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா கேபிட்டல் ஏ எடுத்துக்கிடுவோம், இங்கே கேபிட்டல் பி வச்சுக்கிடுவோம், இங்கே கேபிட்டல் சின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி. இதில் தெரியாத சைடு என்னென்னா, இந்த கேபிட்டல் சி இருக்கா, அதுக்கு ஆப்போசிட் சைடு ஸ்மால் சி. இந்த கேபிட்டல் ஏக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஸ்மால் ஏ, அதான் 6 கிலோமீட்டர். கேபிட்டல் பியோட ஆப்போசிட் சைடு ஸ்மால் பி. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சியை சைடாக எடுத்துக்கிடுவோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னா, கொசைன் ஃபார்முலான்னு ஒன்று 11th இருக்குது. அந்த ஃபார்முலாவில் என்னென்னா, இங்கே தெரியாத லெட்டர் இந்த ஸ்மால் சி தான், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்கு அடுத்த லெட்டர் ஏ, சிக்கு அடுத்த லெட்டர் ஏ, ஏக்கு அடுத்த லெட்டர் பி, மறுபடியும் சின்னு வரும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் கேபிட்டல் சின்னு இந்த இடத்துல போடுறோம். ஸோ இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற கேபிட்டல் லெட்டர். ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னா 6 ஸ்கொயர்னா 36, பி ஸ்கொயர்னா 8 ஸ்கொயரு 64, ரெண்டு சேர்ந்தால் 100 வரும். ஸோ 2 × 6 × 8. அப்புறம் காஸ் சிங்கிறது ஆங்கிள், இந்த ஆங்கிளே அவங்க கொடுத்துட்டாங்க 60 டிகிரி அப்படின்னு. அப்போ காஸ் 60 டிகிரி. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தோன்னா இது 100, இது 2 × 6 × 8, அப்புறம் காஸ் 60ங்கிறது 1/2. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணால் 1/2ன்னு எழுத போகிறோம். ஸோ 2 × 6 × 8 48, இது ஒரு 1/2, 2 கேன்சல். 100ல் 48 சப்ராக்ட் பண்ணணும், 52ன்னு வரும். இது வந்து சி ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ நமக்கு தேவை வந்து சியோட வேல்யூ. ஸோ சி ஈக்குவல் டு √52. ஸோ √52 நான் 4 × 13 எழுதிக்கலாம். 4 ரூட்டை விட்டு வெளியில் எடுத்த 2, இந்த 13 அப்படியே இருக்கும். இதோ கிலோமீட்டரில் எழுதணும், ஏன்னா மற்ற எல்லா யூனிட்டும் கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த சி தான் இங்கே விட்த் ஆஃப் த பாண்ட். அந்த குளத்தோட அகலம் வந்து 2√13 கிலோமீட்டர். ஸோ இப்படி எழுதி ஸ்டாப் பண்ணிக்கலாம். அக்யூரேட் வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்லை.